தமிழ் கதிர் சேனல் பார்வையாளருக்கு அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா தென்காசி மாவட்டத்தில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் நடைபெறும் திருவங்கடம் ஆட்டுச்சந்தைக்கு தாங்க வந்திருக்கோம். இங்கே என்ன ஃபேமஸ்னால் கன்னியாடு வரத்து அதிகமாக வருங்க, போராடுகளும் செம்பரிகளும் நல்லா வருங்க. இப்போ தீபாவளி சமயம் மழை நேரங்கிறதுனால செம்பரி வரத்து ரொம்ப கம்மியாக இருந்தது. வளர்ப்பு குட்டி தாங்க எக்கச்சக்கமாக வந்துருந்துச்சுங்க. 6000 ரூபா முதல்ல, 5000 ரூபா முதல்ல எல்லாருமே வாங்கிக்கலாம். களிங்கப்பட்டி விக்கிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 குட்டி 60 குட்டிக்கு மேலே ஏற்றிட்டு வந்துட்டாப்புல. எல்லாமே ஒரே தரமாக இருக்குது பாருங்களேன். ஒன்று போல் எட்டையாவரத்து குட்டிகளும் ஓரளவு கம்மி தான். ஆனால் கன்னிக்கு தான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. ஒரு சில சம்சாரிங்க பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் 5, 6ன்னு வளர்த்துருப்பாங்களே. இதில் காயை அடித்ததும் இருக்கும், காயை அடிக்காததும் இருக்கும். நம்மளும் அனுசரித்து வாங்கிக்கிடலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. அண்ணாச்சி, நம்ம திருவங்கடத்தை சேர்ந்த கன்னி ஆடு நல்லா நீட்டு போக்கா இருக்கு, காம்பு நல்லா இறங்கிருக்கு. எவ்வளோ எப்படி பிடிச்சிங்க? 17,500. 17,500. அருமை மடி இருக்கா? இளஞ்சனையா? விரையாடுதான். வெத்தாடு. ஆமா, மடி நல்லா இறங்கல, பிரச்சனை இல்லை. இங்க 3 குட்டி வம்சாடா 2 குட்டி வம்சமா? 3 குட்டி வம்சாடு. 3 குட்டி. அருமை. இப்போ ஏவன் தானே? ஏவன் தான். நம்மளுக்கு தேவை போட்ட காசை எடுக்கணும். அதுக்கு உண்டானதே வேலையை பார்த்தா போதும். திருவங்கடா நம்ம ஏரியாவுக்கு திருவங்கடா ஆட்டு சந்தை நல்லா இருக்கும். எதனால கன்னியாடு தேர்வு பண்ணீங்க? என்னச்சு கன்னியாடு கொஞ்சம் முன்னு தெரியும், பாலிஷா இருக்கும். கடா குட்டி பிறந்தா அந்த கடா குட்டியவே ஆடி மாசம் பொங்கலுக்கு பூசைக்கு எல்லாம் வாங்கிட்டு போயிடுவான். நல்லா இருக்கு. அரிசி கொஞ்சமா அரிசி, மக்காச்சோளம், அடர்த்தீவனும் வைக்கணும், உலர்த்தீவனும் வைக்கணும். கன்னியாடுக்கு பாலிஷா இருக்கும். நல்லா நெஞ்சோரம் பாருங்களேன். ஆட்டுக்கு எப்படி இருக்கும் பாருங்க, நல்லா அருமையா இருக்கும். அண்ணாச்சி, பல்லு ஒரு 4 பல்லு இருக்குமா? 4 பல்லு தான். 4 பல்லு தான். அருமை. குட்டியில ஒரு ஆள் எவ்வளவு சொல்லி எப்படி வாங்கினீங்க? 13 ரூபா சொல்லி 10,500 வாங்கிருக்கு. 10,500. நல்லா சாட்டவளா இருக்கியா? எப்படி எலும்பு கறியும் சேர்ந்தா ஒரு தம்பி 11 கிலோ வரும்ல? 11 மணம் தான் லாபம் தானே. 1 கிலோ எப்படி 1.5 கிலோ கறி நமக்கு அதிகமாக தான் கிடைக்கும். இப்படி வரப்போய் தான் நல்லது. ஆமா, ஒரு வருஷத்துக்கு மேல குட்டியா இருக்குமா? இருக்கும். ஒன்னும் பல்லு போட நினைக்கிறேன். பல்லே போட அருமையா இருக்கு. மேட்சர் முறையில் வளர்ந்த மாதிரி இருக்கு. ஆமாண்ணே, தரமா இருக்கு. இப்படித்தான் வாங்கணும். என்ன குரல் வாங்கினீங்க? தீபாவளி எதுமா? தீபாவளி எதுமா நல்ல பொருளா போடுவோம். வளப்புக்கு தானே? ஆமாண்ணே, வளப்புக்கு தானே வாங்கிருக்கு. சரி, நல்லா பெருகட்டும். சரிங்கண்ணே. கண்ணியும் போடு சேர்ந்த கலவை நல்லா இருக்கு. அருமை. சரியா? ஆனால் நம்ம அறிமுகப்படுத்திக்கோங்கண்ணே. பேர் சந்துருண்ணா, திருவள்ளூர்ல வரான். உங்க வீடியோ பார்த்தா இங்க வர்றான். சரி, ரொம்ப நன்றிண்ணே. திருவங்கடம் ஆட்டு சந்தைங்க தென்காசி மாவட்டத்துக்கு வந்திருக்காரு. திண்டுக்கல் டு தென்காசி மாவட்டம். ஏன்னா சந்தை எப்படிமே இருக்கு உங்களை பொறுத்த அளவுக்கு? நல்லா இருக்குண்ணே. ஆடு எதிர்பார்த்து வந்தோம், ஆனா கிடைச்சிருக்கு. பாப்போம், நெக்ஸ்ட் டைம் பாப்போம். இது கடா குட்டியா பெட்ட குட்டியா? கடா குட்டி 2 வாங்கிருக்கீங்க. எவ்வளவு சொல்லி எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? என்னண்ணே 5 ரூபா சொன்னாங்க. 12 ரூபாய்க்கு. உங்களுக்கு டீசல் செலவெல்லாம் போறப்ப கட்டாது. ஒரு சந்தையை பார்க்கலான்ட்டு வந்தீங்களா? பார்க்கலான்ட்டு வந்தான். ஒரு பெட்ரோல் செலவுக்கு குட்டி வாங்கிட்டு போகலான்ட்டு. சரிண்ணே. எதுவுமே ஒரு முயற்சி தான், ஒரு அனுபவம் தான். அதுக்கப்புறம் நீங்க 2 குட்டி வாங்கினீங்க, நாளைக்கு 50 குட்டி வாங்கிட்டு போகலாம். இதெல்லாம் கிராமத்து சந்தை. விவசாயிகள் அதிகமாக வருவாங்க. சந்தைக்கு டாப் குவாலிட்டியானதுங்க. 6 பல்லு கன்னி ஆடு. நல்லா கொம்பு பாருங்களேன், நல்லா வளைஞ்சி, இப்படி வளைஞ்ச கொம்போடுள்ள ஆடு தான் வாங்கணும். சில ஆடுகள் கிளிமுக்கு கொம்பில் இருக்கும். அந்த ஆடுகளை வாங்காதீங்க. ஏன்னா மறுதடவை ஆட்டில் பாயிறப்ப நம்ம டேமேஜ் ஆயிரும். 4 குட்டி ஆடுனாங்க, பக்கத்தில் உள்ள குட்டி தூக்கி அதில் போட்டாங்க. அதோட முகம் நல்லா தெரிஞ்சில. ஒரு குட்டி விற்றுட்டாங்களாங்க. 2 பெட்டை குட்டி, 2 கடா குட்டி. 2மே பாருங்கண்ணே. அதில் 2 கன்னி, இன்னொன்று பியூர் கருப்பு, 2 கருப்பு, இன்னொன்று செங்கண்ணி. வித்தியாசமாக இருந்திருக்கு. பால் கட்டை பாருங்கண்ணே, அவ்வளோ மடி நல்லா இறங்கி சரியான பால் கட்டு. 4 குட்டி போட்டு வளர்த்துருக்குன்னா பாருங்களேன். இந்த குட்டி தூக்கி அந்த குட்டியில் விட்டாங்க, கண்டுபிடிச்சாச்சு. வித்த குட்டி பார்த்தீங்கன்னா கெடா குட்டிங்க. ஆக மொத்தம் 2 பெட்டை குட்டி, ஒரு கெடா குட்டி தாயாடோட 20,000 ரூபா விலை சொல்கிறாங்க. ஆனால் என்னையை பொறுத்தவரைக்கும் 20,000 ரூபாங்கிறது இந்த குட்டிக்கு, இந்த ஆட்டுக்கும் குட்டிகளுக்கும் பெருங்க. சந்தோஷமாக வாங்கிட்டு போகலாம். பால் கட்டான ஆடு. இன்னும் வெள்ளாடு கடைசி முடி இருக்க வரைக்கும் ஈண்டுக்கிட்டே இருக்கும். அதனால் தைரியமாக வாங்கலாம், சந்தோஷமாக இருக்கும். பாலை பாருங்கண்ணே, மடி. ஏழைகளின் பசுனா கன்னியாடு மட்டும்தான். சொல்லுங்க. சந்தையில தீபாவளிக்கு மாதிரி வளர்ப்பு கேட்ட மாதிரியா வாங்கிட்டு போறாங்க? ஆமா.
எல்லாம் என்ன போர் மாதிரி தானே? போர் மாதிரி எட்டியாரத்து மாதிரி அதை காட்டுங்க. காட்டுங்க. எல்லாம் போர் மாதிரிண்ணா. ஆமா. ஓடி வா ரோட்ல. சரி. எவ்வளோ சொல்லி எப்படி வாங்கி கொடுத்துருக்கீங்க? 13,500 வாங்கியிருக்கோம். 13,500. ஆமா 3 மாதிரி. 3 மாதிரி. ஆமா. எத்தனை ஆகுது? 3 மாதம் மாதிரியா இருக்குமா? 5 மாதம் மாதிரி. 5 மாதம் மாதிரி. ஆமா. நல்லா சாட்டாக இருக்கு. ஒன்றும் சாட்டு ஓலை இருக்கு. நல்ல வளர்ப்புக்கு ஏற்ற மாதிரி. அப்படியா? ரைட். ஆமா. இது மித்த இடத்துல தீபாவளிக்கு அப்புறம் வாங்கினா எவ்வளோ ஆகும்? தீபாவளிக்கு அப்புறம் ஆகுனா 15-16 ஆகும். ஓ சரிண்ணே. நல்லா வெளிச்சில ஒரு கடா குட்டி, கண்ணில ஒரு பெட்டக்குட்டி வாங்கிருக்கியா? பெட்டக்குட்டி என்ன ரெண்டும் எவ்வளோ சொல்லி எவ்வளோ முடிச்சீங்க? இது வந்து 3 ரூபா. வெளிச்சி 3 ரூபா. ஆமா. இது வந்து இது 1 ரூபா. என்ன 500 சரி 1500. ஆமா. கண்ணி எப்படி ஒரு மாதமா இருக்குமா? ஆமா 1 மாதம் இருக்கும். வெளிச்சி எப்படி நல்லா இருக்கு, தெளிவா இருக்கு. வெளிச்சி ஆமா தெளிவுக்கு வாங்கலாம். ஆமா. கண்ணியோட கொஞ்சம் பால் பத்தாம ஆட்டுக்கு இறவிங்க கடிக்கும். பால் நல்லா கொடுக்கணும். ஆமா முதல் எடுக்க முடியும். ஆமா நம்மளுக்கு 4 காலம் பார்த்த மாதிரி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், ஜெயிக்க முடியும். ஆமா வெளிச்சி அப்படி கிடையாது. ஆமா அடிச்சு வந்துருவான். ஆமா வளரும். இல்ல வெளிச்சி நல்லா மொசை பிடிக்கிற மாதிரி இருக்கானே. ஆமா நல்லா இருக்கானே. வெளிச்சி நல்ல விட்டுனா அருமையா இருக்கு. காது நல்லா இருக்கு. காது நல்லா இருக்கு. ஆமா வீரியமான விட்டு. பசுனே. ஆமா ரைட்னே. வெளிச்சி வீரியமான விட்டு. வீரியமா இருக்கு. அண்ணே கன்னி குறாலு நல்லா இருக்கு. பல்லு போட்டிருக்கா? 4 பல்லு. 4 பல்லு குறாலா? அப்புறம் தலையை தீண்டுச்சா? இல்ல மரட்டு குறாலா? சரி எவ்வளவுக்கு மதிப்பு வாங்கினீங்க? 11 ரூபா. 11. 10 கிலோவுக்கு மேல இருக்குமா? அப்படி 10 கிலோ. நம்மளுக்கு வாங்க கரெக்டா வரும். கூலிக்கு சேர்ந்து வருமா கறி மதிப்பு பார்த்தா? 6 பல்லு கொண்ட கன்னி ஆடுங்க. பால் வர்க்கமானது. நல்லா ரெட்டை குறுக்குங்க. 13,500 ஐயா சொன்னாங்க. நல்லா ஒரு 500 முன்ன பின்னாலும் கொடுத்துடலாம்னு நினச்சாங்க. ஆனால் விலைய முடியலைங்க. என்னன்னே தெரில. ஆடுகள் விற்பனை மந்தமாக இருந்துச்சுங்க. அண்ணே சொல்லுங்கண்ணே. அண்ணாச்சிக்கு தான் நீ வாங்கி கொடுத்துருக்கீங்களா? ஆமாண்ணே நம்மகிட்ட குட்டி வந்துச்சு. 8000 கொடியாடு குட்டி. அப்படிங்களா? கலரு என்ன 8000 கொடியாடு குட்டின்றாங்க. ரொம்ப இடத்துல கலப்படம் வருதுங்க. எந்த அளவுக்கு ஒரிஜினல் இல்லாம? கலப்படம்லாம் இல்லண்ணே. ஒன்னொன்னு நல்லா தீவனம் தானே கொஞ்சம் தெளிவா இருக்கும். ஒன்னொன்னு கொஞ்சம் மெலிசலா இருக்கும். குட்டி 8000 குட்டி தான். எப்படி கொடுத்துருக்கீங்க? 11,000. 2 கிடா குட்டி. 2 கிடா குட்டி 11,000 தான். 2 கிடா இருக்கு. ஒன்னோட இருக்குண்ணே. 2 நல்லா ஒன்னோட வளர்ப்புக்கு ஏத்ததுதான். ரோமமும் நல்லா இல்ல ரொம்ப இல்ல. 2 பல்லு கொண்ட தாய் ஆடுங்க. கடாக்குட்டியோட இருக்குது. தம்பி வந்து ஒத்த குறுக்கு இருக்கா ரெட்டை குறுக்கான்னு தொட்டு பார்க்குறாரு. 12,000 சொன்னாங்க. இதோட பெட்டைக்குட்டி இருந்துச்சுங்களா? அதை ஒரு ஆள் சந்தையில் கேட்டதுனால அப்போயே கை மாற்றிட்டாங்க. திருவங்கட ஆட்டு சந்தையில். கன்னியாடுலாம் நம்ம என்னைக்கு சொல்கிறதா இல்லை பாலிசார்கள் கன்னியாடுகள் வரும், பங்கர கன்னியாடுகள் வரும். பங்கர கன்னியாடு நல்லா ஒரு நேச்சர் இல்லாமல் இருக்கும். தீவனம் மட்டும் நல்லா எடுக்காமல் இருக்கும். அதுதான் அவங்க பால் எதுவுமே குறை இருக்காதுங்க கன்னியாட்டை. எப்படி இருந்தாலும் 2 குட்டிகளுக்கு போக 1 குட்டிகளுக்கு போக பால் நம்ம வீட்டு தேவைக்காக எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு பால் வர்க்கமான ஆடு காட்டும். தம்பி திருவண்ணா ஆட்டு சந்தைக்கு வந்திருக்க. உன் பேர் என்ன? அப்படியா? சரி எத்தனை ஆடு கொண்டு வந்திருக்க? 2. எவ்வளவு சொல்ற? 20,000. சரியா? ஆட்டுக்கு ஆடை பத்தி ஏதாவது தெரியுமா உனக்கு? என்ன தெரியும்? சொன்னதா சொல்றா. ஆட்டுக்கு 6 மாசம், மாட்டுக்கு 10 மாசம். அப்படியா? என்னது 10 மாசம் 6 மாசம்? பருவத்தை சொல்றியா? சரி வீட்டு எத்தனை நாள் வாங்கிய? 14. சரியா? ஆடு விற்பனை ரொம்ப மந்தமாக இருந்துச்சுங்க. இந்த போராடு பார்த்தீங்கன்னா 6 பல்லு சேர்ந்துருச்சு. ஒரு பெட்டைக்குட்டி. விலை வந்து ஐயா 15,000 சொன்னாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் விலையே முடியலைங்க. சொல்லுங்க தலைவா. திருவங்கடா ஆட்டு சந்தை எதனால ஃபேமஸ்? அங்க என்னென்ன வரத்து வருது உங்களுக்கு தெரிஞ்சதா சொல்லுங்க. இங்கே ஞாயிற்றுக்கிழமை திருவண்ணத்தில் ஆடு சந்தை. வெள்ளாடு, கன்னியாடு, மற்ற இந்த பொட்டாடெல்லாம் வரும் தலைவா. சரிங்க. ஆமா. ஆனா இன்னைக்கு வந்து கன்னியாடு மட்டும்தான் அது தெரியுது. போராடு கன்னியாடு தான் தெரியுது. போராடு இன்னைக்கு வரதுக்குன்னா எல்லாம் விவசாய நேரம், அதனால ஜனங்க அவ்வளவா வரல. சரிதான். ஆமா. ஆனா வளர்ப்பு குட்டி தான் அதிகமா வந்துருக்கு இந்த வட்டம். குட்டி அதிகம்னா விவசாயத்துக்கு துட்டு வேணும்ல, அதனால எல்லாம் விற்க கொண்டு வந்திருக்காங்க. தீபாவளி சமயம் அது வேற. தீபாவளி சமயம் வேற. சரிதானாச்சு. ஆமா. எவ்வளோ சொல்லி நம்ம இங்க திருவண்ணத்தில் வந்தா என்னென்னலாம் வாங்கலாம்?
திருவேங்கடத்துல ஃபேமஸ் வந்து சேவு தலைவா எங்க ஊர்ல. சரி. ஆமா, சேவு சீவல் வறுவல் எங்க ஊருக்கு ஃபேமஸ். அது அடுத்து இங்க ஞாயிற்றுக்கிழமை ஆடி சந்தை ஃபேமஸ். திருவங்கடம் ஆட்டுக்குன்னு ஒரு பேர் இருக்கு. நல்லா நெட்டு பக்கம் நெட்டுக்கா இருக்கும். நம்ம அது இல்லாம திருவங்கடம் மட்டும் கிடையாதுங்க, கரிசல் பூமியை தாயமாக கொண்ட கன்னியாடுக்கு ஃபேமஸ். ஆமா. ஏன்னா சந்தைக்கு என்னதான் ஆச்சோங்க, இத்தனைக்கு சம்சாரி சந்தை தான். ஆனால் வரத்து வந்து அதிகங்க, ஆனால் வாங்குறதுக்கு தான் யாருமே வரல. இத்தனைக்கு தீபாவளி வேறு நெருங்கிக்கிட்டு இருக்கு. இன்னும் 10 நாள் தான் இருக்குது. என்ன யார் கண்டுபட்டுச்சோ.